550 சீட்ல இந்தியா முழுக்க இருக்கிற எம்பி சீட்ல 100 இடத்த கூட தொட முடியாத கட்சி தான் வந்து காங்கிரஸ். அதுல என்ன இருக்கு? இப்ப நீங்க ஒரு கட்சி வந்து எப்போதுமே கீழே போய் மேல வரட்டும், கீழே போயிட்டு மேல வர்றதுக்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். 15 ஆண்டுகளா மேல வர முடியாத ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ். நான் இன்னைக்கு இந்த இடத்துல என்ன கேட்க வரேன்னா, விஜய் அவர்களோட காங்கிரஸ் சேர்ந்தது வரவேற்கத்தக்க விஷயமா அப்படின்னு கேட்டா, அது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கருத்தா சொல்லணும் அப்படின்னா வேற வழியே இல்லாம தான் இருக்கிறாங்க. இது சந்தர்ப்பவாத கூட்டணின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இப்ப இந்தியா கூட்டணியில ஒரு வேளை தாவேகா அங்கம் வகிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல விஜய் தேவையில்லாத ஒரு தப்புக்கு தானே முன்னெடுக்கிற மாதிரி தான் பாக்குறேன். இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அப்படிங்கிற கூட்டணியில் தாவேகா இருக்குதா, அதாவது நான் வந்து தேசிய அளவில் அப்படின்னு கேட்கும்போது அதில் நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக விவாதிக்கிறோம். நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் என்ன நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறத வந்து நான் யாரோட கலந்து ஆலோசிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம மூத்த வழக்கறிஞர் மற்றும் ஆலோசகர் திரு சரவணன் ஐயாவோட இதை ஆலோசிக்க போகிறோம். வணக்கம் சார். இந்தியா கூட்டணியில் தாவேகா கட்சி இருக்குதா இல்லையா? இந்தியா கூட்டணியில் வந்து எங்கே இருக்குது? எந்த இடத்துலையுமே அறிகுறியே தெரியலையே. சும்மா போய் பார்த்தாரு, ஒரு தடவை ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு, ஒரு தடவை அவரை பார்க்கல, இன்னொருத்தவரை போய் பார்த்தாரு. அது மாதிரி மாற்றி மாற்றி தானே இருக்காங்க. இன்னும் வந்து அதுக்கு சரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த மாதிரியே தெரியல. பட் இப்போதைக்கு இருக்கிறாருன்னே வச்சுக்குவோம். இது முடிவில்லை, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில். சார், அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த கர்நாடகா சிஎம்மாக ஆகக்கூடிய திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து ஒரு முட்டாள் பொலிட்டீஷியன், அவர் வந்து அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் வேணா அவங்களோட போய் ஒட்டிகிட்டு இருக்கலாம், நாங்கள் எப்போவுமே டிஎம்கேவோட தான் அப்படின்னு இருக்கிறாரு. இல்லை, அது டேம் இஷ்யூவில் வைத்தறிச்சல பேசுகிறான். இருந்தாலும் வந்து சுருக்கமாக சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கர்நாடகாக்குள்ளே இருக்க ஒரு டேமை வந்து கட்டக்கூடாதுன்றது இவங்க சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அதனால உள்ள வைத்தறிச்சல முட்டாள் பொலிட்டிஷியன் அது இதுன்னு அவன் பேசுவான். அப்படி பார்த்தா டிஆர்பி ராஜா முந்தானேத்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல என்ன கொடுக்குறாருன்னா, 5 வருஷம் இந்த திமுக ஆட்சி இருந்ததுனாலதான் கர்நாடகத்துல மேகதாது அணையே வரலின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திமுக எப்பேற்பட்ட ஒரு சக்தியா இருந்ததுன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. அப்ப இந்த இடத்துல விஜய் சொல்றது, அதாவது சிவகுமார் சொல்றது உண்மையா? அதாவது இவனுங்கெல்லாம் கலகக்காரனுங்க. அதாவது ஒரு ஒரு தமிழ்நாடு வந்து நல்ல சிரமமா ஒண்ணு இருந்ததுன்னா அதை வந்து அவனுக்கு பிடிக்காது. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இதுல வந்து ஏதாவது குட்டையில ஏதாவது மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்றானுங்க, அவ்வளவுதான். இதுதான் உண்மையை தவிர இந்த இடத்துல எங்கிட்ட அங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க. மாநாட்டுல தாவேகா பங்கேற்குமா ஏற்காதா? இது என்ன ஜோசியம் பாக்குற மாதிரி கதையாது. அவங்க வந்து அவங்க முடிவு எடுக்கணும் தாவேகா. அதுல வந்து நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல? ஓகே, இந்த இடத்துல நியாயமாக சொல்லப்போனால் பங்கேற்கணும். அதுதான் வந்து கரெக்டான விஷயம். ஏன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணி அவங்க இருக்கிறனால தான் வந்து ஆட்சி இருக்குது, மற்ற எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஆனால் விதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? பண்ணணும், பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். சரிங்க சார். இப்போ தொல் திருமாவளவன் சேர்ந்துருக்கிறாரு, இல்லை கம்யூனிஸ்ட் 2 பேர் சேர்ந்துருக்கிறாங்க, ஐயுஎம்எல் சேர்ந்துருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியா கூட எடுத்து பார்க்கலாம். அவங்க வளர்ச்சிக்காக சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாடு வளருமான்றது பின்னாடி தெரியும். அதான் அது ஒரு கூட்டணி அரசியல் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு வெளியில இருந்து ஆதரவு தாங்கலாம் சொல்ல, வலுக்கட்டாயமா நீங்க அமைச்சர் பதவி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது வரவேற்கத்தக்க விஷயமா எடுத்துக்கலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. நாங்க ஜெயிச்ச 2வது நாளே, அதாவது
எலெக்ஷன் அறிவிச்சு 2வது நாளே நாங்க வலுக்கட்டாயமா நாங்க உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு ஓடி போன ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. நான் இன்னொன்னு என்ன கேட்கறேன்னா, இந்த இடத்துல காங்கிரஸை எந்த காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டை ஆள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 59 வருஷமா ஒரு ஓரங்கட்டித்தான் வச்சிருந்தாங்கன்னு தான் நான் பாக்குறேன். பொதுவாக ஒன்று பார்த்துக்குங்க, உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உறவாடி திமுகவை கெடுக்க பார்த்துச்சு, திமுக காங்கிரஸ் கூட உறவாடி காங்கிரஸை கெடுக்க பார்த்துச்சு, மாற்றி மாற்றி கெடுத்துக்கிறாங்க. அதான் திமுக எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆனா இது போய் உட்கார்ந்து இருக்கிற இடம் என்ன அப்படின்னா தாவேகா. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அதாவது திமுக என்ன சொல்றாங்க, திமுக காரங்க ஐயோ தர்திரம் முடிச்சது காங்கிரஸ், இவ்வளோ நாள் அவனை கூட இருந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம், இப்போ நான் தப்பிச்சுட்டோம் அவங்க சொல்றாங்க. காங்கிரஸ்காரன் என்ன சொல்லுவாங்க, ஐயோ தர்திரம் ஒழிஞ்சதுப்பா, இன்னுமே அவனை கழட்டி விட்டோம், நம்ம நல்ல தலைவலி ஒழிஞ்சது, தாவேக்காவை பிடிச்சிக்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லி தாவேக்காவை கூட இப்போ இருக்கிறாங்க. ஒண்ணு இப்படிதான் இருக்கிற 550 சீட்ல இந்தியா முழுக்க இருக்கிற எம்பி சீட்ல 100 இடத்த கூட தொட முடியாத கட்சி தான் வந்து காங்கிரஸ். அதுல என்ன இருக்கு, இப்ப நீங்க ஒரு கட்சி வந்து எப்போதுமே கீழே போய் மேல வரட்டும், கீழே போயிட்டு மேல வர்றதுக்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். 15 ஆண்டுகளா மேல வர முடியாத ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ். இன்னைக்கு மேல வந்து அதுக்கெல்லாம் காரணம் வந்து அண்ணா சாரை மாதிரி இந்த போராளிகள் தான். அண்ணா சாரை வந்து ஊழல் 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 ஊழல்னு சொல்லி 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 காங்கிரஸை காலி பண்ணாங்க. அடுத்து யாராவது ஒரு புதுசா ஒருத்தர் வரணும் வந்து பிஜேபியை ஊழல் ஊழல்னு சொன்னாங்கன்னா ஊழல் இல்லாம ஊழல்னு சொல்லி மக்கள் முட்டாள்தனமா நம்பிட்டாங்களா? இப்ப ஊழல் ஒழிஞ்சிச்சா? இல்லையே. அப்புறம் நான் என்ன சொல்றேன், அப்ப காங்கிரஸ்க்கு அந்த அண்ணா சாரை எங்க போனாரு இருங்க, 100 அண்ணா சாரவே உருவாக்கி இருக்கலாமே காங்கிரஸ். சரி, சோனியா காந்தியோட சகாப்தம் முடிஞ்சிருச்சு. மேல எனக்கு தெரிஞ்சு மேல இருக்கிற வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இனிமேல் கைவிட்டுருவாங்க. ஆமா. அடுத்து லாலு பிரசாதோட மகன் அவரும் கைவிட்டுருவாரு. இப்ப யாரை வச்சுதான் இந்த இதுல எடுத்துட்டு வருவாங்க? யூபியில் ஆல்ரெடி அவரும் கைவிட்டாரு. இல்ல யாரெல்லாம் கைவிடுறாங்களோ அப்பதான் வந்து ராகுல் காந்தி இன்னமே தான் ஒரு நல்ல ஸ்டார் ஒன்று இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல வேணா இருப்பாரு, ஆனா சத்தியமா ஸ்டார் எந்த ஸ்டாரு அவர் நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா அங்க வருவார், இங்க வருவார், விஜய் கையை பிடிச்சி தூக்குவார். அதாவது என்னன்னா அவர் ஒரு நேஷனல் லீடர், அதாவது காங்கிரஸ் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவர் எந்த காலகட்டத்திலையும் அதுக்கு தகுதியானவரா தன்னை காட்டவே இல்லை. பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கங்க, அதாவது ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனது வந்து ஈஸியா ஆனாரா இல்ல கஷ்டப்பட்டு ஆனாரா, எப்படி வந்தார்? ராஜீவ் காந்தியோட டெசிஷன்ஸ் அதுக்கு சொல்லுச்சு. அவங்க அம்மா செத்து விட்டாங்க, அவரை டக்குன்னு தூக்கி உட்கார வச்சாங்க. அதுவும் வாரிசு அரசியல், இண்டஸ்ட்ரியல் வாரிசு அரசியல். அதுல வாரிசு அரசியல், அந்த அரசியலே முழுக்க முழுக்க அந்த கருணாநிதி பலமுறை சொன்ன மாதிரி அது ஒரு குடும்ப சொத்து. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. யாரையுமே உள்ள வர மாட்டாங்க. திமுக இன்னைக்கு எப்படி அழிவு சந்திச்சதோ இப்ப சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் பல ஆண்டுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா கேட்டுங்க, காங்கிரஸ்ல வந்து இந்திரா காந்தி ராஜீவ் காந்திக்கு அப்புறம் 2-3 தலைவர்கள் பிரதமராக இருந்திருக்காங்க. ஓகே, இது காங்கிரஸ் கட்சி மூலயமா வந்து அவங்க சப்போர்ட்லையும் இருந்து வந்திருக்காங்க. அவங்க வாரிசு அரசியல்னு பட்டுன்னு சொல்ல முடியாது. இப்ப இவர் இருக்கிறாரு, இவர் வந்து சோனியா காந்திய அப்துல் கலாம் அவர்கள் நீங்க வந்து நீங்க நிக்க வேண்டாம், வேற ஒருத்தர் கேண்டிடேட்டா கொடுங்கன்னாங்க. எப்படி இங்க சசிகலா அம்மா போய் அடுத்த நாள் பதவி ஏத்துக்கிற நேரத்துல அவர் வந்து கிளம்பி டெல்லி போயிட்டாரு, அந்த மாதிரி அங்க வந்து நீங்க இருக்காதீங்க இன்னொருத்தர் கொடுங்கன்னோனையும் முன்னாடி நரசிம்மராவ் பீரியட்ல இருந்த நிதியமைச்சரா இருந்தா திரு மன்மோகன் சிங் அவர்களை வந்து கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எதுக்கு நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுவாரு, நம்ம இருக்கிற வரையும் ஓட்டிக்கலாம். புத்திசாலி, அவர் ஸ்விங் ஆனார்னு சொல்ல முடியாது. அது வந்து அதேதான் சொல்றேன், அந்த குடும்பம் தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல ஜெயிச்சப்ப கூட 2006ன்னு நினைக்கிறேன், சாரி 2004 2004ல் 40க்கு 40 இங்க திமுக ஸ்வீப் பண்ணி கொடுத்தாங்க.
அந்த பீரியட்ல கூட அதிகாரங்களை இங்க டிஎம்கேக்கும் கொடுத்தாங்க. மைனாரிட்டி தான் காங்கிரஸ் அப்ப கூட. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அடுத்த தடவையும் வந்தாங்க, அப்பவும் மைனாரிட்டி தான். இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா 2 தடவையா மைனாரிட்டி வர்றப்பவும் திமுக இந்த மாதிரி இதர மாநில கட்சிகள் தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு மாநில கட்சிகளே காங்கிரஸ்க்கு இல்லை. எல்லா இடங்களையும் காங்கிரஸ் தன் பலத்தை நார்த்தில் இழந்துட்டாங்க. சவுத்தில் வேணா மேபி கர்நாடகத்திலையும் இப்போ கேரளாலையும் இப்போ விஜய் அவர்களோட ஒட்டிட்டு போயிட்டு அவர் கட்சியை முடிச்சுடுவாங்களா என்னன்னு தெரியல. அதாவது இப்போ காங்கிரஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை, பிஜேபி எதிர்ப்பு தான் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதான் உண்மை. பிஜேபியோட எதிர்ப்பு எனக்கு தெரிஞ்ச மாநிலங்கள் தான் இருக்க தவிர காங்கிரஸ் ஆதரவு அது மாநிலங்கள்ல தான் காங்கிரஸ் இருக்குது. இப்ப எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் இனிமேல் திரும்ப எந்திரிக்குமாங்கிறது தெரியாது. அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து தன்னோட அழிவு பாதைக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டாங்க. அப்ப ஒரே கட்சி பிஜேபி தாங்கிறீங்க. மோனோபோலியே இன்னைக்கு இருக்கிறது அவங்கதான். அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு நான் இன்னைக்கு இந்த இடத்துல என்ன கேட்க வரேன்னா, விஜய் அவர்களோட காங்கிரஸ் சேர்ந்தது வரவேற்கத்தக்க விஷயமா அப்படின்னு கேட்டா அது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கருத்தா சொல்லணும் அப்படின்னா வேற வழியே இல்லாம தான் இருக்கிறாங்க. இது சந்தர்ப்பவாத கூட்டணின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இப்ப இந்தியா கூட்டணியில ஒரு வேளை தாவேக்கா அங்கம் வகிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல விஜய் தேவையில்லாத ஒரு தப்புக்கு தானே முன்னெடுக்கிற மாதிரி தான் பாக்குறேன். எதனால அப்படின்னா உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். பொதுவா காங்கிரஸ் கட்சியை இங்க பெரும்பாலும் புறந்தள்ளுறதுக்கு காரணம் இலங்கையில நடந்த படுகொலைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம மக்கள் ஞாபகம் வச்சிருக்காங்களா? ஞாபகம் வச்சிடலினாலும் ஒரு தமிழனுடைய கடமை என்ன அப்படின்னா காங்கிரஸை அகற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு தமிழனோட கடமையா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். இன்னொரு விஷயம்னு சொல்லிடுறேனே, இது பெரும்பாலான ஊடகங்கள் பலர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏதோ அன்னைக்கு நடந்தது, காங்கிரஸ் கட்சிக்காரவங்களே இன்னைக்கு வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக காங்கிரஸ்க்கு இன்னைக்கு நிறைய தாவேக்கால சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகவியலாளர்கள், அதுக்கப்புறம் தாவேக்கா செய்தி தொடர்பாளர்கள்லாம் அசால்ட்டாக கடந்து போகிறாங்க. ஏதோ அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களே அது நடந்திருக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன 1.5 லட்சம் பேர் அழிச்சது நடந்திருக்கக்கூடாத துயர சம்பவமா? ஆட்சி அதிகாரத்துக்காக இவங்க யாரோட வேணாலும் போய் ஒட்டிக்கலாமா? இது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத கூட்டணி. தாவேக்காவும் காங்கிரஸும் சந்தர்ப்பவாத கூட்டணி. இதில் மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்றது தான் இப்போ என்னுடைய கருத்து. இந்த இடத்துல மக்கள் மறந்தனால இதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இருந்தாலும் அதுக்காக இவர் டக்குன்னு போய் பிஜேபி கூட சேர்ந்துட முடியாது. ஏன்னா பிஜேபிக்கு மிகப்பெரும் ஒரு எதிர்ப்பு அலை இருக்குது தமிழ்நாட்டில், இன்றைக்கும் சவுத் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. அதனால் அரசியல் ரீதியாக பார்த்தா அது கரெக்டாக இருக்கலாம். பட் தார்மீக ரீதியில இவர் நடுநிலை வச்சு காங்கிரஸ் கூட சேராம நல்லது. காங்கிரஸ் எந்திரிக்க முடியாம போனதுக்கான காரணம் இந்த மாதிரி துரோகங்கள்னால தான் சொல்றேன். கரெக்ட். துரோகம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற கருத்து கரெக்ட். அப்ப நாட்டிலேயே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு துரோகம் இருக்கிறதுனால தான் வரவே முடியல. ஆனா நான் அப்படி இல்லடே. அதனாலதான் ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து அதை மாதிரி பிஜேபியும் ஒன்னொன்னா நடக்கும், சம்பவம் நடக்கும். நான் இன்னொன்னு கேட்கிறேன், மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி, யார் டைனமிக்கான லீடர்? அப்சல்யூட்லி மோடி தானே, டவுட்டே இல்லையே. இவர் டைனமிக் லீடரே கிடையாது. இன்னொரு தடவை மோடி பிரதமர் வேட்பாளரா இருந்தாலும் இவர்னால வர முடியாதுங்கிறது உண்மையா இல்லைங்களா? 100% இவரால் அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையவே கிடையாது. இவருக்கு 100% கெப்பாசிட்டி கிடையாது. கெப்பாசிட்டின்றது இவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கிறாரு. என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல. இவர் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லை. அப்படியே அம்மா சேலையை பிடிச்சிக்கிட்டே வந்தார், அடுத்த அக்கா சேலையை பிடிச்சிட்டு வந்தார், இப்போ தனியாக போய்கிட்டே இருக்காரு. தனியாக அவ்வளோதான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தாவேக்கா விஜய் அவர்கள் கூட கையை கோர்த்துக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான். யாராவது ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாரு. அவர் இண்டிபெண்டாகவே இல்லை. பரவாயில்ல, தேங்க்ஸ்ப்பா. தூக்கிட்டு கீழே போனா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது காங்கிரஸ். 7 ஜென்மம் எடுத்தாலும் தமிழகத்தில் இன்னைக்கு வேணால் தாவேக்காவுடன் வந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து சக்தியாக தான் அவங்க வளர்த்தி வச்சிருக்கிறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
அதாவது தாவேகா கிட்ட காங்கிரஸ் மாட்டிக்கிட்டாங்களா, காங்கிரஸ் கிட்ட தாவேகா மாட்டிக்கிச்சான்னு தெரியாது இது உங்களுக்கு. வந்து ஒரு இருதலை கொல்லி மாதிரி. ஆமா, இதுக்கும் வேற வழி இல்லை, இதுக்கும் 108 இடமா போச்சு, இதுக்கும் வேற வழி இல்லை. அந்த ஆதரவுக்காக மாட்டிக்கிட்டாங்க. ஆனா ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா காங்கிரஸை தள்ளி விடுறது தான் தாவேகாக்கு நல்லது. அதே மாதிரி தாவேகா ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், தாவேகா செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும், இந்த மே 18க்கு காங்கிரஸ் வந்து அப்படி பண்ணிடக்கூடாது, வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து போகிறத வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்தான். எதனால அப்படின்னா அது கடனெல்லாம் போக முடியாது. துயர சம்பவம் நடந்தது, இவர்னால் நடந்ததுன்னா நடந்தது தான். ஒரு வீட்டில் நான் என்ன உதாரணம் கேட்குறேன், ஒரு வீட்டில் ஒரு ரேப் நடந்துருச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், எங்கள் அக்காவை அவர் தான் கெடுத்துட்டார், ஆனால் அது பரவாயில்ல, அவர் செத்து போயிட்டாங்க அக்கா. இப்போ அதை பற்றி பேசி என்ன ஆகுறது, அவரோட நான் பிஸ்னஸ் டீல் பண்ணுவேன் சொல்கிற மாதிரியே இருக்கு. பேக்கரி கொடுத்த ஆமாம், பேக்கரி கதை மாதிரி தான் இன்னைக்கு அவங்க சொல்றது வந்து இந்த பேக்கரி கதையோட தான் இருக்குது. ஆமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாது அப்படின்னா அது முன் ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பழியும் அவப்பெயரும் அவங்களுக்கு உண்டானதுதான். 100%, அதில் டவுட்டே இல்லையே சார். இந்த மாதிரி இந்த தவறு காங்கிரஸ் உடனானது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாவேகா ஒரு நல்ல பாதையில போகணும்னா காங்கிரஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு என் பார்வையில் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? வேற வழி இல்லாமல் இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட. எப்போ டைம் வருதோ அப்போ கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் பாருங்க, நான் 10 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டோம். ஓகே, எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் வந்தோடனே இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள எட்டி வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான், சிம்பிள். அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான முடிவுகள் எடுத்தா அது வரவேற்கத்தக்கதான். இப்போதைக்கு உயிர் வாழ்றதுக்கு இது தேவை, அதை பண்றாங்க. அது அரசியல். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதுக்காக எல்லா நேரத்துலையும் டிராவல் பண்ணுவாங்கன்னு இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்குமே அரசியல் முதிர்ச்சி நிறைய தேவைப்படுது இல்லையா. தாவேக்காவுக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி நிறைய தேவைப்படுது. இப்போ எடுத்த உடனே நீங்கள் ஒரே மாசத்துல எல்லாத்தையும் அவர் பண்ணணும், எல்லா அகில இந்திய பாலிசியும் அவர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதனால இன்னமே பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணியில் இடம் பெற்றா அது தாவேக்காக்கு லாபமா இல்ல காங்கிரஸ்க்கு லாபமா சார்? இப்போதைக்கு 2 பேருக்குமே லாபம். இப்போ அந்த டெம்பரவரியா தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்து இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அடுத்தது பார்த்துக்கலாம். ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கும், நிலைகள் மாறும், நண்பர்கள் மாறுவாங்க, நண்பர்கள் எதிரி ஆவாங்க, எதிரி நண்பர்கள் ஆவாங்க, மாறி 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 வருவாங்க. திமுக அதிமுகவும் கை கோர்க்கலான்னு சொல்ல வரீங்களா? திமுக அதிமுக கோர்க்காதுன்னு எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா. ஒரு காலத்துல காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பிச்ச கட்சி தான் திமுகவே. திமுக வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் அகெயின்ஸ்ட், எனக்கு வந்து ஒரே எதிரி காங்கிரஸ் தான் அப்படின்னு. ஆனால் காங்கிரஸும் இப்பயும் கை கோட்டுட்டு தான் இருக்காங்க. அது யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்குமே ஞாபகம் இருக்காது. அதனால மறதி, தேசிய வியாதி, மறந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா அப்படி போயிட்டே இருக்கோம். நம்மள மாதிரி ஆளுங்க தான் வந்து வெளியில சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இது வந்து சகஜமான ஒன்று. 2 பேருக்கு வின்வின் சுச்சுவேஷன் தான் இருக்கிறாங்க. தாவேகாவும் காங்கிரஸும் வின்வின் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். இந்த விவாதத்துல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் அறிவாளித்தனமா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும், உங்களோட அறிவு வந்து ஒரு ஆயுதமா நாங்க பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப கமெண்ட்ல விரிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் மேலும் அடுத்த கண்டென்ட்டை நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த அரசியல் அறிவுகள் தொடர்ந்து பல விவாதங்களில் நாங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சேனல் பயனுள்ளதுன்னு நீங்கள் விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணி அடுத்தடுத்து கமெண்ட்டுகளும் இல்லை மேலும் தொடர்புடைய செய்திகளை பதிவு செஞ்சிங்கன்னா நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம்.